சேனல்ல லாங் வீடியோவும் ஷார்ட்ஸும் வெவ்வேறு கேட்டகரியில வீடியோ போட்டால் மானிடைஸ் ஆகுமா? ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து A to Z எல்லாமே போட்டிருக்கு. யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை இடையில வாட்ச் ஹவர்ஸ் ஏன் குறையுது, வியூஸ் ஏன் குறையுது, நீங்கள் ஒரு வீடியோவை நின்று பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு உண்டான கிளியாரிட்டியும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவுட், இந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகணும். அப்படி நீங்கள் கிளியர் ஆனால் மட்டுமே உங்களுக்கு ஓன் கண்டென்ட் எது, காப்பிரைட்டான கண்டென்ட் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொருத்தருடைய எஸ்பெஷலி தனித்தனியா உங்களுடைய டவுட்டை நான் ரெடி பண்றேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு யாருக்காவது கிளியர் பண்ணாம இருந்தா வீடியோ கண்டிப்பா வரும். அதையும் மீறி உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரீச் ஆகலன்னு தான் அர்த்தம். மற்றபடி நான் காத்திருந்தேன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ஆன்சர் கொடுப்பேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த வகையில ஒருத்தருக்கு, சகோதரி நான் சமையல் வீடியோ லாங் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், அதுலயே கேட் அண்ட் டாக் வீடியோ போடலாமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க ஓன் கண்டென்ட்டா இருந்தா போடலாம். இருந்தாலுமே நீங்க பல கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணி போட்டா வியூஸ் போகாது. ஓரளவு ரீச் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஓன் கண்டென்ட்லயே நீங்க மாத்தி போடலாம். ஏன்னா நீங்க ரீச் கொடுத்துட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏதாவது வேற ஒரு விஷயத்த சொன்னா கூட எனக்காக பார்க்க ஒரு 10 பேர் இருக்காங்க. சோ என்னுடைய சேனலை பாக்குறதுக்குன்னே ஒரு 10 பேர் இருக்காங்க. கனித்தமிழ் டெக்கா இவங்க நல்லா சொல்லி தருவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டை மக்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ அதனால எது போட்டாலும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த லெவலுக்கு வர வரைக்கும் நீங்க ஒரே நீச்சல போடுங்க, அது ஓன் கண்டென்ட் போடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க சேனலுக்குள்ள நான் போயிட்டு உங்களுக்கு இன்னும் சில விஷயத்த தெளிவுபடுத்துறேன். அது என்னன்னா, இப்ப நீங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க ஓன் கண்டென்ட் தான் போட்டிருக்காங்க. சோ நீங்க உங்க சேனலை நீங்க செக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி ரூல்ஸ் நிறையவே இருக்கு, அதெல்லாம் நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல. அந்த வீடியோவை பார்த்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஷார்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, ஷார்ட்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி போடணும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஷார்ட்ஸ் போடும்போது கவனமா இருக்கணும். ரீமேக்ஸ் போடக்கூடாது, கொலாபரேஷன் போடக்கூடாது, கிரீன் ஸ்கிரீன் போடக்கூடாது, மானிடைசேஷன் கிடைக்காது. நான் பார்த்திருக்கேன் நிறைய பெரிய சேனல்ல கூட போடுங்கன்றாங்களே தவிர மக்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. லைக் 12 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு சேனல்ல கூட ரீசெண்டா நான் வாட்ச் பண்ணேன். ஸோ நான் யாரும் சொல்ல விரும்பல, அந்த சேனல்ல கூட கொலாபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால என்ன பிரச்சனைன்னு சொல்லல. சோ நம்ம சேனல் சின்னதா இருந்தாலுமே உங்களுக்கு A to Z எல்லாமே சொல்லி கொடுக்கப்படும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நீங்க எல்லாருமே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சேனலை நல்லபடியா கொண்டுட்டு போங்க. ஃபர்தரா எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச வரை எல்லா சொல்யூஷனையும் நான் சொல்லி தரேன். ஃபர்தரா பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஃபார்ம்ல எரர் வரும், சரிங்களா? எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் கேட்கும், அதையும் நம்ம சேனல்ல சொல்லி கொடுக்குறோம். தேவைப்பட்ட இந்த டாக்ஸ் ஃபார்ம் சப்மிட்டை பற்றி உங்களுக்கு தெரியலனா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், A to Z நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. அது மட்டும் இல்லை அப்கமிங் நான் அப்லோட் பண்ணுவேன் ஆட்சன்ஸ் பற்றி. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.